மூன்றாவது உலகப் போர் வருவதற்கான அத்தனை அறிகுறியும் தெரிய ஆரம்பிச்சிட்டுன்னு உலக பொருளாதார வல்லுநர்கள் ஒரு பக்கம் யோசனை பண்ணிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மூன்றாம் உலகப் போர் வந்தால் இந்த உலகம் எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்ற அளவுக்கு சில பேர் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனம், இப்பொழுது இஸ்ரேல் ஈரான். இப்படியா ஒவ்வொரு நாடும் அண்டை நாடோடும் நட்பும் பகையுமாக இந்த போர் விரிவடைந்துக்கிட்டே போனால் என்ன ஆகுன்ற ஒரு கேள்விக்குறி தான். இந்த போருக்கான மொத்த விஷயமே ஈகோன்ற ஒரு விஷயந்தான். இந்த போருக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகிறத தாண்டி இப்போ ஒரு பொருளாதார வல்லுநர் ஒருத்தருடைய ஸ்பீச் ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் என்னென்னா, தங்கம் விலை இப்போ இந்த கிடுன்னு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 60,000-70,000 வந்துடும் பொழுது ஒரு பவுனே, அதாவது வரலாறு காணாத உச்சமாக இருக்குது. இதுக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஏன்னா அவர் தெரிஞ்சதான், ஐயா இது மாதிரி எங்கேயோ ஈரான்லேயும் இஸ்ரேல்லையும் நடக்கிற போருக்கும் இந்தியாவில் தங்கம் உயரத்துக்கும் என்ன காரணம்னு பொதுவான ஒரு விஷயந்தான். எல்லாருக்கும் சாதாரண மனிதர்களுக்குள்ள ஒரு விஷயந்தான், கேள்வி தான் அது. இப்போ ஒரு பெரிய இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய நிறுவனங்கள், உலகம் பூரா இந்த அம்பானி குரூப்பு, அதானி, எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அம்பானி வீட்டு திருமண விழாவை கூட பார்த்திங்கன்னா உலக நாடுகளிலிருந்து முக்கியமானவர்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க வெறும் கல்யாணத்தை மட்டும் பார்க்குறதுக்காக வரல, தொழில் ரீதியாக தங்களுடைய அந்த அம்பானி குடும்பத்தினுடைய அந்த தொழில் வளர்ச்சி அந்தந்த நாடுகளில் இவங்கெல்லாம் அதனுடைய பார்ட்னர் இல்லை அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் எது வேணாலும் சொல்லலாம். அங்கே போய் இவருடைய கிளை இருக்கு இல்லைங்களா, அது பரவிட்டுருக்கு. இப்போ இது மாதிரியான ஒரு பெரிய நிறுவனங்கள், ஒரு பெரிய தொழிலதிபர்கள் அண்டை நாடுகளில் தங்களுடைய தொழில் முதலீட்டை வச்சுருக்காங்க அப்படின்பொழுது இந்த போர் சூழல் உருவாகின்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பங்கு இருக்கு இல்லைங்களா, ஷேரு, அது டக்கன்னு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த என்ன சொல்கிறது, அந்த சொத்தோட வேல்யூ கம்மியாகிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த அசட்டை விற்றுட்டு அவங்க தங்கத்து மேலே முதலீடு பண்ணிடுவாங்க, தங்கமாக வாங்கிடுவாங்க. தங்கமாக வாங்கும் பொழுது என்ன ஆகிடும், தங்கத்துக்கு டிமாண்ட் ஏற்பட்டுரும். உலகத்தில் இன்றைக்கி வளைகுடா நாடுகள் அமெரிக்காவிடம் சண்டை போடுறதுக்கான காரணம் என்னென்னா, நீ வெறும் பேப்பரை வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆள், நான் தான் உலக போலீஸு, நான் தான் வல்லரசுன்னு, நான் தான் பொருளாதாரத்தில் பெரிய ஆளுன்னு சொல்கிற, தங்கத்துக்கு தங்கம் வச்சு ஈடு கட்டியா பார்க்கலாம் அப்படின்றாங்க. எங்ககிட்ட இருக்கிற தங்கத்துக்கும் உங்ககிட்ட இருக்கிற தங்கத்துக்கும் வச்சு ஈடு கட்டுனா அதில் தான் கடுப்பாகி அவன் சண்டைக்கு வருது. உங்களுக்கு டாலர் வெறும் பேப்பர் தானேங்க. இவங்க சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம் தானே. இப்போ என்ன ஆகிடுது, இந்த முதலீடுகளை அவர்கள் விற்று தங்கமாக மாற்றும் பொழுது தங்கத்தை நம்ம என்ன முன்னபடி போய் சேட்டு கட்டலையாக போய் வாங்க போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உட்காந்த இடத்துல அடித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா பேப்பர்லேயே தங்கம் வாங்குகிற அளவுக்கு வந்தாச்சு. முதலீடு தான் இதுதான் ஏறுறதுக்கான காரணம். சரி, ஓகே. இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த போர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராக இருக்கிறது. இஸ்ரேலே கொஞ்சம் அசர் அளவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டில் இருந்தது. ஈரானுக்கு வளைகுடா நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், ரஷ்யா முக்கியமாக இவங்க ஒரு சப்போர்ட் இருக்கும்போது, ஒருவேளை ஈரான் உள்ளே வந்ததுனால அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ பின்வாங்கினால் நம்ம நிலைமை என்ன ஆகிறதுன்ற ஒரு கேள்விக்குறி, ஒரு பயமும் வந்தாச்சு. இதை தவிர மூன்றாம் உலகப் போர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்போது ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் பசி பட்டினி. நீங்கள் என்ன தங்கம் வாங்கி குவிக்கிறீங்க, அதை வாங்கி குவிக்கிறீங்க, இது வாங்கி குவிக்கிறீங்க, ரைட்டு. சோத்துக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏற்கனவே பயோவார் முடிஞ்சிருக்குது. கொரோனான்ற பயோவார் உலகம் பூரா கண்ணுக்கு தெரியாமல் அடித்து நொறுக்கி பொருளாதாரத்தை காலி பண்ணி உயிர் சேதங்களை உண்டாக்கி அதுலேருந்து மீண்டு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே மூன்றாம் உலகப் போர்னா என்ன ஆகும்? ரெண்டாம் உலகப் போர் சமயத்தில் வளர்ந்த நாடுகளில் பெரும் பணக்காரர்கள் பேக்கரியை உடைச்சி உள்ளேருந்து ரொட்டி துண்டுகளை தூக்கின்னு வந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. பசி தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்பது தான் ஒரு நல்ல வேலையாக பொதுவாக இறைவனிடம் கேட்டுக்கொள்வது என்னென்னா, அந்த மூன்றாம் உலகப் போர் வரக்கூடாது. பசின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது இனி எங்கே வேணாலும் இருக்குங்க. நீங்கள் என்ன நீங்கள் எவ்வளோ டாலரை வச்சு நீங்கள் சாப்பிட்ற போகிறீங்க, எவ்வளோ தங்கத்தை நீங்கள் கடித்து சாப்பிட்ற போகிறீங்க? உச்சக்கட்டமாக அதுதானே நிற்கும் சார். முதல் உலகப் போர் ஆரம்பித்தது ஒரு சின்ன ஒரு விஷயத்து தான்.
ஆஸ்திரியா நாட்டினுடைய இளவரசனை செர்பியா நாட்டில் சேர்ந்த ஒருவர் கொன்று விடுகிறார்கள். அதிலிருந்து துவங்குகிற அந்த முதல் உலகப் போர் பெருமளவில் வந்து உலகம் பூரா இதுவாகுது. இந்த எம்டன் கப்பல் அந்த குண்டை வந்து சென்னை துறைமுகத்தில் நின்று அடிச்சது இல்லைங்களா, நல்ல வேலையாக வந்து அந்த குண்டு வெடிக்கலை. இன்றைக்கும் எக்மோரில் இருக்கிற மியூசியத்தில் அந்த குண்டு இருக்குது சென்னையில். அது அப்படியே வந்து ஆஸ்திரேலியா பக்கம் போகும்போது அந்த கப்பலை அடித்து நொறுக்கிட்டாங்க. எந்த ஆஸ்திரியாவிலிருந்து இந்த உலகப்போர் தொடங்குச்சோ அந்த ஆஸ்திரியாவினுடைய மன்னர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு, போதும் இதோடு நிறுத்திக்கங்க, இதுக்கப்புறம் வேணாம். இந்த கொடுமையை பார்க்க சொல்ல பயமாக இருக்குது. இந்த உலகமே அழிஞ்ச பிறகு அப்புறம் என்ன இருக்குது, தொடங்கி வச்சது நாங்கள் தான், நிறுத்திங்கன்னு. அப்போ உங்களுக்கு வந்து கடித போக்குவரத்து தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் நம்பிக்கையான ஒரு விஷயம், லெட்ரு தான். அந்த ஒரு கடிதம் தான் அந்த முதல் உலகப் போரை நிறுத்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்தடுத்து வந்த அந்த பொருளாதார சரிவு, குறிப்பாக மக்கள் வந்து பசியும் பட்டினியுமாக உணவுக்கு அலைஞ்சது தான். இப்போ 2வது உலகப் போர் அதையெல்லாம் தாண்டியாச்சு. 3வது உலகப் போர் வந்தால் வளர்ந்த எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பெரும் கோட்டீஸ்வரர்கள் ரோட்டில் இறங்கி வந்து பேக்கரியை உடைச்சி ரொட்டி துண்டு தூக்க மாட்டாங்கன்னு. இங்கே பேக்கரி இருக்கும், உள்ள ரொட்டி துண்டு இருக்காது. இந்த நேரம் வந்து இந்த விஷயத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதையை வந்து நான் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். வந்து இதுக்கு அவசியம் தேவை. வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதினிய சோற்றுக்கணக்கு அப்படின்ற ஒரு கதை எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு கதை. அந்த கதை என்னென்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு 2 தம்பதிகளுக்கு ஒரு ஆண் பையன், ஒரு மகன். கடுமையான வறுமை, அவங்களால் ஒன்றும் முடியல. அந்த பையனை கொண்டு போய் திருவனந்தபுரத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரி வீட்டில் விட்டுட்டு வரான் அப்பா. யாரும் அத்தை வீட்டில் போய் இந்த பையன் இருக்கிறான். அந்த அத்தை வீட்டில் போய் இருக்கும் பொழுது அந்த அத்தைக்காரி என்ன பண்ணுறான், அந்த பையனுக்கு சரியான உணவு கொடுக்கல. சொந்த அண்ணன் பையன்தான், சரியான உணவு கொடுக்கல. காலையில் பழுது, மத்தியானம் பழுது, ராத்திரி பழுது. ராத்திரியில் யாரும் வந்து பழைய சாதம் சாப்பிட மாட்டாங்க. ராத்திரியும் தண்ணி ஊற்றி வச்சவுடனே இவனுக்கு பசி தாங்க முடியல. ஒரு பக்கம் அங்கே கன்னியாகுமரியில் ஒரு வேளை உணவு. அந்த அத்தை பார்த்தா ஓரளவுக்கு தான் வசதி. ஆனாலும் அந்த ஒரு குணம் வந்துடும் இல்லையா, என்ன இவனுக்கு நாமளே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவனுக்கு வந்து அப்படின்ட்டு இவன் போய் திருவனந்தபுரத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ பசங்கிட்ட என்ன சொல்கிறான், பசிக்குதுன்னு தான் சொல்கிறான். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு கடுப்பாயிடுறான்கிட்டே, என்னடா எப்போ பார்த்தாலும் பசிக்குதுன்ற. வீட்டுக்கு வந்து அவர் நல்ல சாப்பாடு கிடையாது. அந்த பையனுக்கு என்ன காசு இருந்துற போது, திரும்ப ஊருக்கே ஓடிடலாமா அப்படின்லாம் முடிவு பண்ணுறான். அங்கே போனால் இங்கேயாவது 3 வேளை பழுது கிடைக்குது, அங்கே ஒரு வேளை சாப்பாடு தான். அங்கே முடியாத காரணத்தினால்தான் தான் அப்போ வந்து அத்தை வீட்டில் விட்டு போயிட்டான். அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு இறுக்கமாக இருக்கிறான். ஒரு நாள் வந்து இப்படி நெளிகிறான் அந்த பையன், இப்படி நெளிகிறான், பின்பக்கமாக நெளிகிறான், இந்த பக்கம் உட்காடுறான். பக்கத்தில் இந்த சகமானவன் சொல்கிறான், உன்னால் ஒழுங்காக உட்கார முடியாது என்ன, இல்லை எப்படி உட்காந்தா பசி குறையும்னு நான் பார்க்குறேன்னு. இவனுக்கு பெரிய ஷாக் ஆகுது. என்னையா இப்படின்னு, உண்மையாக உனக்கு பசிக்குதாடான்றான். ஆமாண்டா, எனக்கு சோறே வந்து சரியாக கிடைக்கல, எங்கள் அத்தை வந்து அப்படி வந்து கொடுமைப்படுத்துகிறா, சோத்துக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு சொல்லும்பொழுது அவன் என்ன சொல்கிறான், அப்போ உனக்கு சரியான இடம் வந்து கேத்தல் சாஹிப்பு கடை தான் அப்படின்றான். கேத்தல் சாஹிப்பு கடையா அப்படின்றான். நீ அங்கே போனீன்னா வயிறார சாப்பிட்டு வரலாம், காசு வாங்க மாட்டார் பாய் அப்படின்னு. இன்னும் உண்மை தானடான்னு, நீ ஒன்றா போய் பாருன்னு. திருவனந்தபுரத்தில் இப்போ இருக்குது சாலை தெரு. அந்த சாலை தெருவில் கேத்தல் சாஹிப்பு கடை. அந்த கேத்தல் சாஹிப்பு கடையை ஒரு உணவகம், ஒரு சின்ன உணவகம், பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒரு கீத்து கொட்டா. அந்த கீத்து கொட்டாயில் இந்த அப்போல்லாம் அந்த காலத்தில் மரப்பலகையில் தான் கதவு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பலகையை நம்பர் போட்டிருப்பாங்க, 1 2 3 4. அதில் சாத்தியிருக்கோம். ஒரு 12 மணி வாக்கில் இவன் போகிறான், பள்ளியிடம் போகிறான். வெளியே வந்து ஒரு 50-60 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வடபழனியில் ஒருத்தர் ஒரு அன்னதானம் போடுவார், இப்போ தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கார். வடபழனி 100 அடி ரோட்டில் அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. அப்படி ஒரு உணவு பொட்டலும் கொடுப்பார். அவர் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கார். எனக்கு அந்த கதையை படிக்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்தது. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த காலகட்டங்களில். இவனும் போய் உட்காந்துடுறான். உட்காந்தோடனே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு வந்து இந்த கடையினுடைய கதவு இடுக்கிலிருந்து சாம்பிராணி புகை அப்படி வெளியே வருது. வெளியே வந்தோடனே இவங்க உட்காந்துக்கிட்டுலாம் சொல்கிறாங்க, பாய் ரெடி ஆகிட்டாரு அப்படின்றாங்க. வந்து ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு. ஓகே, இவன் வந்து பார்க்குறான். அந்த சாம்பிராணி அப்படியே வெளியே வந்து அந்த வாசம் வெளியே இதாகுது. இவர் அப்படியே பாய் வெளியே வந்து
ஒரு நீண்ட ஒரு நெடிய உருவம், கை ஒரு நீளமான கை, ஒரு குர்தா ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு அந்த கதவு பலகையை அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து 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 வைக்கிறாரு. இந்த உட்காந்து 50 பேர் அப்படியே மெதுவாக எழுந்துக்கிறாங்க. எந்த தள்ளு முள்ளு இதெல்லாம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கும். முன்ன போகிறவங்களுக்கு முன்ன, பின்ன போகிறவங்களுக்கு பின்ன அப்படின்றாரு. ஒரு கையை கட்டுறாரு. போய் அங்கங்கே உட்காடுறாங்க. உட்காந்தோடனே இவன் போய் உட்காடுறான். இந்த பையன் போய் உட்காடுறான். உட்காந்தவொடனே சாதத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த அள்ளி 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 கொட்டுறாங்க. அவ்வளோ சாதத்தை கொட்டுறாங்க. இப்போ கேரளாவில் வந்து இந்த சிகப்பரிசி தான் அங்கே கிடைக்கும். அந்த அரிசி வந்து அப்படி சாதத்தை கொட்டுறாங்க. கொட்டும் பொழுது ஆளுக்கு ஒவ்வொரு மீன் துண்டு வைக்கிறாரு. வச்சவொடனே இந்த பையன் அப்படி அந்த அந்த சாதத்தையும் அந்த மீன் துண்டையும் பார்த்தோன்னே அவன் கை பதறுது. இப்படி ஒரு சாதத்தை பார்த்து அவன் ரொம்ப நாள் ஆகுது. அவனால் வாசம் தாங்க முடியல. ஒரு மட்டன் குழம்பு என்ன பண்ணுறாரு, அப்படி கொட்டுறாரு. வந்து கொட்டும் பொழுது இவன் கை அந்த சூடில் போய் வைக்கிறான். வச்சோடனே அப்படி முதுகில் ஒரு தட்டு தட்டுறாரு. நடா புதுசானே அப்படின்றாரு. அப்படி பார்க்குறா. சின்ன பையன், இளவட்ட பையன், நல்லா அடி நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அதுக்குள்ளே இருந்த கொழுப்பையும் எலும்பையும் அப்படி வழித்து உள்ளேருந்து இவனுக்கு வைக்கிறாரு. பார்க்குறாரு. அவனுடைய கண்ணுலேயும் அவனுடைய இதுலேயும் அவனுடைய பசியோடைய வேகம் தெரியுது. இளம் வயசுக்காரன் அப்படி அந்த கொழுப்பு எலும்பையும் அப்படி அப்படி வழித்து வைக்கிறாரு. போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். சாப்பிட்டு முடித்த பிறகு இவனுடைய பேக்கெட்டில் ஒரு 2 ரூபா இருக்குது. அது பாய்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறான். சும்மா சாப்பிடக்கூடாது, காசு வாங்க மாட்டார், சும்மா சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு ராஜ விருந்தை பார்த்து பலகாலம் ஆகுது அவனுக்கு. வந்து இப்போ பார்க்குறான், என்னடா இப்படி ஒரு சாப்பாடு நம்ம வாழ்நாளில் இப்படி சாப்பிட, கன்னியாகுமரியில் சாப்பிட்டதில்லை, திருவனந்தபுரத்துலையும் சாப்பிட்டதில்லை. இந்த மீன் வாடை, இந்த மட்டன் குழம்போட வாடெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. பாய்கிட்ட அந்த 2 ரூபாயை கொடுத்துடணுன்னு முடிவு பண்ணி பார்த்தா அந்த கடையில் கல்லாவே கிடையாது. ஒரு இடத்துல உண்டி மட்டும் இருக்குது. விருப்பப்பட்டவர்கள் அந்த உண்டியில் காசு போடலாம், போடாமல் போயிடலாம், எவ்வளோ வேணாலும் போடலாம் நீங்கள். அப்படின்னா என்ன பண்ணுறான், அந்த 3 ரூபாயை சில்லறை வச்சுக்கிட்டு பாய் நம்மளை பார்ப்பாரா அந்த உண்டியில் போடும்போது அப்படின்னு வெயிட் பண்ணுறான். அப்புறம் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அப்படி ஒரு உண்டி இருக்கிறதே அவர் மறந்துட்டார். அவர் அங்கே போடு இங்கே போடு, இவனுக்கு அதை ஊற்று அவனுக்கு அதை ஊற்று அப்படின்ற அளவில் தான் இருக்கார். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அந்த காசை வந்து போட்டுட்டு கிளம்பிடுறான். கிளம்பிட்ட பிறகு அவன் மறுநாள் மகிழ்ச்சியாக போய் அந்த வகுப்பறையில் போய் உட்காந்தப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறான், நண்பா நீ வந்து பிரமாதமான ஒரு இடம் சொன்ன, சாலை தெரு என்னுடைய அடுத்த வீடு திருவனந்தபுரத்தில். இப்படி ஒரு வயிறார சாப்பிட்டு எவ்வளோ நாளையும் என் கண்ணை பாருன்றான். அவன் சிரிக்கிறான். அவன் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிருந்தேன், கெத்தல் சாஹிபு கடைனா அவ்வளோ ஃபேமஸ்ஸு அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. இவன் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுறான், எப்பப்பெல்லாம் இவனுக்கு வந்து பசி இவனை போட்டு புரட்டுகிறதோ இல்லை நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறானோ அப்போல்லாம் அந்த கெத்தல் சாஹிபு கடைக்கு போய் உட்காடுறான், சாப்பிட்றான். அவனால் முடிந்தது கொடுக்குறான், கொடுக்க முடியலன்னா வந்துடுறான். பாயும் இவனும் வந்து பழக்கமாகிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவன் கல்வி வந்து கல்லூரியில் படிக்கிறான், மேல் படிப்பு படிக்கிறான். அப்புறம் திருவனந்தபுரத்தில் ஒரு கல்லூரியினுடைய ஆங்கில பேராசிரியராக மாறுகிறான். அதுக்கு இடையில் வந்து அந்த கெத்தல் சாஹிபு கடைக்கும் இவனுக்கு மன தொடர்பு விட்டு போகுது. அப்போ பேராசிரியராக ஆயிடுறான், நல்ல சம்பளம் வாங்குகிறான். அப்போ வந்து இந்த சீட்டு முறை, இப்போ இந்த சீட்டு கட்டுறதுன்னு சீட்டு போடுறாங்களே ஏழை சீட்டு, அப்போ வந்து அந்த சீட்டு முறை வருது. அவன் வந்து சீட்டு கட்டுறான். அவன் மாதம் தள்ளு போக இவ்வளோ கிடைக்கணுவாங்க இல்லைங்களா. அது கடைசி வரைக்கும் அந்த ஏலத்தில் எடுக்காமலே வந்து கடைசியாக இவனுக்கு அந்த தள்ளுகள் எல்லாம் போய் 27,000 ரூபாய் இவனுக்கு கிடைக்குது. அது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகை. வந்து 27,000 ரூபாய் கிடைக்குது. கிடைச்சோன்னே வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிறான். போட்டுட்டு சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு கெத்தல் சாஹிபு கடைக்கு போய் அப்படின்ட்டு போய் உட்காடுறான். உட்காந்தவொடனே அதே பாய் தான், அவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அதே தான். யாராக இருந்தாலும் சரி நீ வா உட்காரு, நீங்கள் எதுவாக கிடையாது, அதே மாதிரி தான் இது பண்ணுறாரு. அதே போல் இவனை மாதிரியே ஒரு 3 பசங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் முதுகுலையும் தட்டுறாரு. நல்லா சாப்பிட்றா வளர்கிற பசங்கன்னு. இந்த பாய் மாறவே இல்லை பாரியாது அப்படின்ட்டு இவனுக்கு இதுவாகிடுது. சாப்பிட்டு இவன் முடித்த பிறகு என்ன பண்ணுறான், அதே உண்டி, அந்த உண்டியில் என்ன பண்ணுறான், ஒரு 100 ரூபாயை மடித்து உள்ளே போடுறான். மறுபடியும் ஒரு 100 ரூபாயை மடித்து உள்ளே போடுறான். மறுபடியும் ஒரு 100 ரூபாயை மடித்து உள்ளே போடுறான். 100 ரூபாயை மடித்து போடுறான். உண்டி நிரம்பி போச்சு. பாய் அங்கேருந்து பார்த்துட்டே வேறு உண்டி எடுத்துடுவா அப்படின்றாரு. வேறு உண்டி கொண்டு வந்து 27,000 ரூபாய் அந்த உண்டியில் போட்டுறான். போட்டவொடனே வெளியே வந்து சொல்கிறான், அவன் சாப்பிட்ட கணக்கு இங்கே முடிச்சிட்டேன் நான். ஏன்னா சோறு போட்டு சாப்பிட்ட கணக்கு, அந்த சாப்பாட்டிற்கான கணக்குன்னு இருக்குல்ல, அதை இங்கே முடிச்சிட்டேன். இன்னொரு சாப்பாட்டு கணக்கு இருக்குது. யாருன்னா அத்தை வீடு. அவங்க அத்தை என்ன பண்ணுறா, இவனுக்கு சோறு போட்டதெல்லாம் எழுதி வைக்கிறான். போட்டது படுது தான், ஆனால் எழுதி வைக்கிறா. ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் வந்து நடுத்தருவுக்கு வந்தாச்சு. கன்னியாகுமரியில் இருக்காங்க. இந்த அத்தை வீட்டுக்கு போகிறாம கையில் காசு கிடையாது. ஆனால் எப்படி இவன் கணக்கை தீக்க போகிறான் அப்படின்னு பார்த்தா, அந்த அத்தை மகளை திருமணம் செய்து கொண்டு இந்த கணக்கை தீக்கிறான். இதுதான் சொற்று கணக்கு.
ஜெயமோகனோட உன்னதமான ஒரு ஒரு படைப்பில் எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அது. எதனா பசி தான் எல்லாத்திற்குமான ஒரு ஒரு மூல காரணம். அதுபோல் ஒரு 3வது உலகப் போர் உருவானால் கெத்தல் சாஹிப் கடை எங்கேயாவது உலகத்தில் இருக்குமா என்பது நிச்சயமாக இருக்காது என்பது தான் இதனுடைய உண்மையிலும் உண்மை. நன்றி.